இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தியை ஏற்றுக்குச்சு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே பதில் இதுதான். மற்ற மொழிகளுடைய துணை இல்லாமல், கலப்பு இல்லாமல் தனிச்சு இயங்குற ஆற்றல் தமிழ் மொழிக்கு நிச்சயம் எப்பொழுதுமே உண்டு. அதைத்தான் கால்டுவெல் சொன்னார். அதையொட்டி மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர் போன்றவர்களும் சொன்னாங்க. திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பல பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கின்ற பதில், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எப்போதும் இருக்கும் என்பதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திக்கு இங்கே இடமில்லைங்கிறத உறுதி செய்தது திமுக அரசு. நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்ற பெயரை வச்சதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்ததும் திமுக அரசு. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடைமையாக்கி இருக்கின்றாங்க. அதே போல முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் 160 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திசைதோறும் திராவிடம் திட்டத்தில் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளும் ஒதுக்கப்படுகின்றது. அதே போல் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா, இப்படி தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஏராளமான பணிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது.